வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் இப்போ என்ன ஒரு பெரிய ஒரு கவலை இருக்கும்னாக்க, நிறைய வீடியோ பார்ப்பீங்க, அடுத்த வாரம் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறது இருக்கும். முதல்ல போன வாரம் என்ன ஆச்சுங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த வாரத்தை பற்றி பேசுவோம். போன வாரம் பார்த்திங்கனாக்க 4 வருடத்திலேயே இது மாதிரி ஆகாத விஷயம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 953 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஏறி 23,350 என்ற லெவலுக்கு மேலே முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தீங்களேன், சக்கப்போடு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7.3% அண்ட் 8.1%. ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அந்த வீக்ஸில் பார்க்கும்பொழுது மிட் அண்ட் ஸ்மால் கேப்பையும் நம்ம சொல்லலாம். மேலும் எஃப்ஐஐ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வரலாறு காணாத செல்லிங்கிலிருந்து குறைத்து போன வாரம் தான் 5,820 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதுபோல் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனும் 4,330 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது மீடியா, ரியாலிட்டி அண்ட் மெட்டல், இது மூன்றும் நன்கு பண்ணின துறைகள்னு சொல்லலாம். அதேமாரி ஸ்டாக் ஆஃப் த வீக் அப்படின்னு எடுத்தோம்னாக்க ஜிஆர்எஸ்சி கிட்டத்தட்ட 30%க்கு மேலே ஏறி இருக்குது. டிபி ரியாலிட்டி கிட்டத்தட்ட 28.71%க்கு மேலே ஏறி இருக்குது. அண்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ்ட்ரால் 6% குறைந்துள்ளது. கேஏ 5.36% குறைந்துள்ளது. வரும் வாரத்தில் பார்த்தோம்னா 4 புது ஐபிஓ எஸ்எம்இ வர இருக்குது. மேலும் 5 நியூ ஐபிஓஸ் லிஸ்டிங் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த ஒரு அஹெட் ஆஃப் குட் ஆக்டிவிட்டி அப்படின்னே சொல்லலாம். மேலும் மார்க்கெட் அவுட்லுக் பாசிட்டிவா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி. அதை பற்றி பார்ப்போம். மெயினாக பார்த்தோன்னா இதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட்டை மாற்றுறது எஃப்ஐஐன்னு நம்ம எல்லாம் சொல்லிகிட்ருக்குறோம். இந்த எஃப்ஐஐனுடைய பையிங் வரும் வாரத்தில் கண்டினியூ ஆகுமா, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சந்தைகளை பொறுத்தவரை நாம் முன்னாடிலேருந்து சொல்லிகிட்ருக்குறோம், வேல்யூவேஷன் ஆஃப் நிஃப்டி பார்த்தோன்னு வச்சுங்களேன், அப்பீலிங்காக இருக்குது, நல்லாவே இறங்கியிருக்குன்னு சொன்னோம். அது ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய எக்கனாமிக் ரெக்கவரியில் ஒரு புது திருப்பம் வந்துள்ளதையும் நாம் காண முடிகிறது. மூன்றாவது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு வரும் ஏப்ரல் மாதம் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த வாரம் F&O எக்ஸ்பைரி ப்ளஸ் இயர் அண்ட் ரீபேலன்சிங்கும் நடக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் ஒரு ஹை வாலட்டைல் வித் பிக் ஆக்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய வாரமாக இருக்கக்கூடும். தென் வேறு என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். தென் லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தோம்னு வச்சுங்களேன், எஃப்ஐஐ மாத்திரமே கிட்டத்தட்ட மோர் தென் 6,000 crores வாங்கியிருக்காங்க. இந்த மேஜர் ஷிஃப்ட்டு என்னத்தினால வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மெயினாக இந்த ஜியோ பொலிட்டிக்கல் முட்டிக்கிறாங்கல்ல டாரிஃபில், அதில் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நெருக்கடி இருக்கிறது என்று சொல்லலாம். அதனால் இப்போ பார்த்திங்கனாக்க அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். அதனால் எஃப்ஐஐ எல்லாம் திரும்பி மறுபடியும் இந்தியாவை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் நமது நாடும் பார்த்திங்கனாக்க அமெரிக்காவிலேருந்து நாங்கள் உங்கள்கிட்ட க்ரூட் ஆயிலையும் வாங்கிக்கிறேன், இம்போர்ட் டியூட்டியெல்லாம் குறைக்கிறேன்னு குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் சாஃப்ட் கார்னர் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஏப்ரல் 2 பெரிய அழுத்தம் இந்தியாவுக்கு இருக்காது என்பது தெளிவாக வந்துள்ளதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் குளோபல் எக்கானமியில் பார்த்தோன்னாக்க இந்த டெவலப்மெண்ட்ஸில் யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், பேங்க் ஆஃப் ஜப்பான் ஆகட்டும், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஆகட்டும், ரேட் சேஞ்சை ஒன்றுமே பண்ணலை, அப்படியே வச்சுருக்காங்க. தட் இஸ் பாசிட்டிவ்னு சொல்லலாம். மேலும் இந்த ஃபேவரபிள் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வித் யூஎஸ், அது நமக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். மேலும் வரும் வாரம் பார்த்தோன்னா ஒரு எக்கனாமிக் டேட்டாஸ் ஜாம் பேக்டு வீக் உலகம் பூராவும் பார்த்திங்கனாக்க ஜிடிபி டேட்டா, தென் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா, தென் பிபிஐ டேட்டா, தென் பிஎம்ஐ டேட்டா, அதே மாதிரி எல்லா டேட்டாஸும் வர வாரத்தில் வர இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு திருப்புமுனையாகவும் இருக்கக்கூடும். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது டிஃபென்ஸ் செக்டாருக்கு பார்த்திங்கன்னா 54,000 கோடி வரலையும் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த துறை மொமெண்டம் இருக்கக்கூடும். நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து
ஆர்டரும் வந்திருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது எஃப்எம்சிஜியை பார்த்தோம்னாக்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய growth வந்து 8% வரை இருக்கக்கூடும் என்று ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருப்பது. மூன்றாவது ஐடி அக்செஞ்சர் வந்து அவங்களுடைய ரேட்டிங் க்ரோத்தை பார்த்திங்கனாக்கா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில். ஸோ அதனால் இது வந்து பாசிட்டிவ் டு ஐடி செக்டார்னு சொல்லலாம். தென் ஏசி செக்டார் நம்ம ஊரில் அடிக்கக்கூடிய வெயில்னால் இந்த துறைகளும் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி கோல்டு ஃபினான்ஸ் பேங்க்ஸு அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அந்த கம்பெனியில் வந்து ஸ்டேக் எடுக்கிறாங்க. அதனால் இந்த துறையை சார்ந்த எம்என்சிஸ் அது எஃப்எம்சிஜி என்பிஎஃப்சிஸ் ஆஸ் வெல் அஸ் பேங்க்ஸ் வந்து நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுமாரி பிஎஸ்யூ பேங்க்ஸும் ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. ஏன்னா மறுபடியும் இந்த ஓஎம்ஓனால லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட்டில் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுபோல் பார்த்திங்கனாக்க நம்மளுடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பு ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு. 2 வருஷம் கழிச்சு இப்போ தாங்க ஒரு பெருமூச்சு வந்து ஒரு ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கிறது. அதுவுமே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதுமாதிரி டாலர் இண்டெக்ஸும் இறங்கிட்டுருக்கு. இது ரெண்டும் மார்க்கெட்டுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். மேலும் துறைகளை வந்து பார்த்து விட்டோம். அடுத்தது வந்து டெக்னிக்கலாக பார்த்தோம்னு வச்சுங்களேன், நிஃப்டி வந்து ஒரு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோவில் வந்து போன வாரம் ஃபுல்லாக இருந்ததுனால நிஃப்டினுடைய போக்கிலே 23,565.20 மற்றும் 23,727.70 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். 23,565, 23,727. சப்போர்ட் பார்த்தோன்னா 23,295 அண்ட் 23,187.90. அதாவது 23,295 மற்றும் 23,187.90 இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்து ஒரு 700லிருந்து 1000 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. சந்தைகளில் வந்து டேட்டாஸ் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் இருக்கக்கூடும். நாளை தினம் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கு எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.